ஹாய் ஆல் இது வரைக்கும் வந்து ஷார்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேட்டு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், எந்த நாட்டின் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியானது? இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான். ஆன்சர், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. செகண்ட் கொஷின், கடந்த நூற்றாண்டை கட்டுப்படுத்திய முக்கிய வளம் எது? பிரதமர் மோடி வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து கடந்த நூற்றாண்டை வந்து கட்டுப்படுத்திய முக்கிய வளம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கொஷின்ஸ் தான் அது. கடந்த நூற்றாண்டை கட்டுப்படுத்திய முக்கிய வளம் கச்சா எண்ணெய். அதே மாதிரி தற்போதைய நூற்றாண்டை கட்டுப்படுத்தும் முக்கிய தொழில்நுட்ப வளம் எதுனா செமிகண்டக்டர். ஃபோர்த் கொஷின், இந்தியாவில் புதிய செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைக்கப்படும் மாநிலம் எதுனா? ஆன்சர், குஜராத். ஃபிஃப்த் கொஷின், ஹெச்பிவி என்பது எந்த வைரஸின் விரிவாக்கம்? ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இது வந்து கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கான வந்து வேக்சின். சிக்ஸ்த்து கொஷின், ஹெச்பிவி தடுப்பூசி பெயர் என்ன? அதாவது எந்த டோஸ் பேரில் இவங்க வந்து இப்போ தடுப்பூசி செலுத்திட்டு இருக்காங்கன்னா? ஆன்சர், கார்டசில் 4. செவன்த் கொஷின், ரஞ்சி கோப்பை சாம்பியனான அணி எது? ஆன்சர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. எய்த்து கொஷின், ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எந்த அணியை வீழ்த்தியது? ஆன்சர், கர்நாடகா. நைன்த்து கொஷின், துபாய் டியூட்டி ஃப்ரீ டென்னிஸ் போட்டி சாம்பியன் யார் அப்படின்னா? ஆன்சர், டேனியல் மெத்வதேவ். 10th கொஷின், ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் பெற்ற சென்னை கடற்கரை எது? ஆன்சர், மெரினா பீச். 11th கொஷின், பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2025 பெற்ற மாநிலம் எது? ஆன்சர், தமிழ்நாடு. 12th கொஷின், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அவார்ட்ஸ் 2024 சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா? ஆன்சர், தமிழ்நாடு. 13th கொஷின், ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி நடைபெற உள்ள மாநிலம் எது அப்படின்னா? இப்போ இது நடந்துச்சுல்ல போன வருஷம், அதான். ஆன்சர், தமிழ்நாடு. 14th கொஷின், ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி எந்த மாநிலத்தில் நடந்துச்சுன்னா? அதுவும் ஆன்சர், தமிழ்நாடு. 15th கொஷின், உலக அலைச்சறுக்கு லீக் போட்டிகள் நடைபெற்ற மாநிலம் எதுனா? அதுவும் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் எந்தெந்த மேட்ச்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த கொஷின்ஸாக கொடுத்துருக்கேன். 16th கொஷின், சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் எந்த விளையாட்டை சேர்ந்தது? அதுலேயே ஆன்சர் இருக்குது கொஷின்லேயே. ஆன்சர், சதுரங்கம். 17th கொஷின், அந்த டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்தது. 17th கொஷின், சென்னை ஓப்பன் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் எந்த விளையாட்டுடன் தொடங்கியது? ஆன்சர், டென்னிஸ். இந்த விளையாட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்தது. 18th கொஷின், இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் 2025 சிறந்த மாநிலம் எது? ஆன்சர், தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. 19th கொஷின், ஈரானின் தலைமை மதகுரு யார்? ஆன்சர், அலி கமேனி. இவரை தான் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி கொன்னுட்டாங்க. 20th கொஷின், மரக்காணம் புதுச்சேரி மற்றும் பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர், நரேந்திர மோடி. 21st கொஷின், இந்தியாவிற்கு யுரேனியம் வழங்க ஒப்பந்தம் செய்த நாடு? கனடா. 22nd கொஷின், இந்தியாவிற்கு வழங்கப்படும் யுரேனியத்தின் அளவு எவ்வளவு? ஆன்சர், 2.2 கோடி பவுண்ட் அளவுக்கு யுரேனியம் வந்து கொடுக்க போகிறாங்க. 23rd கொஷின், கனடா இந்தியாவிற்கு யுரேனியம் வழங்கும் காலம் எதுலேருந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் கொடுக்க போகிறாங்கன்னா? ஆன்சர், 2027லேருந்து 2035 வரைக்கும். 24th கொஷின், அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து சில குறிப்பிட்ட தமிழ் நூல்களை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த நூல்களோட ஆசிரியர் பெயரும் பார்ப்போம். 24th கொஷின், நவபாரத சிற்பிகள் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா? ஆன்சர், எஸ்கே போஸ். ராமேஸ்வரம் நூலை எழுதியவர்? ஆன்சர், வேதாச்சலம். 26th கொஷின், தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் நூலை எழுதியவர்? அதுவும் வந்து வேதாச்சலம் அவர்கள் தான். 27th கொஷின், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் நூலை எழுதியவர்? ஆன்சர், வேதாச்சலம். அதாவது கோயில் சம்மந்தப்பட்ட நூல்னா அப்படின்னா வந்து எல்லாமே வேதாச்சலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 28th கொஷின், ராமானுஜர் நூலை எழுதியவர்? ஆன்சர், ராமகுருநாதன். 29th கொஷின், நடுதல் இல்லை, இது நடுகள், நடுகள் வழிபாடும் சமூகம் நூலை எழுதியவர் யாருன்னா? ஆன்சர், ரா. பூங்குன்றன். 30th கொஷின், இயற்கை வேளாண்மை நூலை எழுதியவர் யாருன்னா? ஆன்சர், முனைவர் ரா. ராமன். 31st கொஷின், பக்தி இலக்கியம் நூலை எழுதியவர் யாருன்னா? ஆன்சர், தே. ஞானசுந்தரம். 32nd கொஷின், பழந்தமிழரின் இசைக்கருவிகள் ஒரு பன்முக பார்வை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா? சே. சுப்புலட்சுமி.
33rd கொஷின் வரலாற்று நோக்கில் தமிழக நாட்டா தெய்வங்கள் எனும் நூலை எழுதியவர் வந்து ஆன்சர் கோ சசிகலா. 34th கொஷின் புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் நூலை எழுதியவர் யாருன்னா ஆன்சர் பா குப்புசாமி. 35th கொஷின் மணிமேகலை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பே சுயம்பு. 36th கொஷின் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நூலை எழுதியவர். இந்த நூலை எழுதினவங்களும் பே சுயம்பு அவர்கள் தான். 37th கொஷின் மெரிடா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி சாம்பியன் யார் அப்படின்னா ஆன்சர் கிறிஸ்டினா பக்ஸா. 38th கொஷின் மெரிடா ஓப்பன் டென்னிஸ் போட்டி சாம்பியன் நாடு இது. இந்த வந்து கிறிஸ்டினா பக்ஸா எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. 39th கொஷின் இந்தியா வருகை தந்த பின்லாந்து அதிபர் யார்? ஆன்சர் அலெக்சாண்டர் ஸ்டெப். 40th கொஷின் பின்லாந்து எந்த கண்டத்தில் உள்ளது? ஐரோப்பா. 41st கொஷின் மலையாள மொழி மசோதா 2025 எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் வந்து கேரளா. அதாவது இந்த மசோதா எதுக்குன்னா ஆளுநர் வந்து இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு. அலுவல் மொழியாக வந்து மலையாளம் இருக்கணுங்கிறது தான் இந்த மசோதா. ஸ்கூல்லலாம் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக வந்து மலையாளம் இருக்கணும். சப்போஸ் அவங்க வந்து அவங்க நேட்டிவ் வந்து கேரளாவை இல்லைனா கூட அதுக்கு கூட அவங்க விதிவிலக்கு வச்சுருக்காங்க. வேறு ஏதோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 42nd கொஷின் கேரளாவின் அலுவல் மொழி எதுன்னா ஆன்சர் மலையாளம். 43rd கொஷின் கலைச்செம்மல் விருது அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த விருதோட வரிசையில் மரபு வழி ஓவிய பிரிவில் வந்து யார் விருது பெற்றிருக்காங்கன்னா ஆன்சர் பாலசுப்ரமணியன். 44th கொஷின் கலைச்செம்மல் விருதுலேயே வந்து மரபு வழி சிற்ப பிரிவில் விருது பெற்றவங்க யாருன்னா ஸ்ரீ கண்டஸ்தபதி அவர்களும் பத்மநாபன் அவர்களும். அதே மாதிரி 45th கொஷினில் வந்து நவீன பாணியில் வந்து ஓவிய பிரிவில் விருது பெற்றவர்கள் யாருன்னா பார்த்திங்கன்னா கோ விஸ்வநாதன் அவர்களும் மு ராஜா அவர்களும். அந்த அவார்டுலேயே வந்து நவீன பாணியில் சிற்ப பிரிவில் விருது பெற்றவங்க வந்து சாந்தி. 47th கொஷின் ஒலிம்பிக் அகாடமி சமீபத்தில் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டதுன்னா துணை முதல்வர் அவர்கள் வந்து மதுரையில் திறந்திருக்காங்க. 48th கொஷின் சமீபத்தில் திறக்கப்பட்ட மதுரை ஒலிம்பிக் அகாடமி எந்த துறையின் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா விளையாட்டு. இவங்களெல்லாம் வந்து சர்வதேச அளவில் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ஒலிம்பிக் அகாடமி அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில், அதுக்காக. 49th கொஷின் வந்து மேற்கு வங்கத்தை அதாவது வெஸ்ட் பெங்கால் மாநில ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆர்.என். ரவி. இப்போ தமிழக ஆளுநராக இருந்தவரை வந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50th கொஷின் தமிழ்நாடோட மாநில ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஆளுநராக இருக்கிற ஆர்.வி.ஆர். லேக்கர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பொறுப்பை தமிழ்நாடுக்கும் பார்க்க போகிறாரு. 51st கொஷின் தமிழ்நாடு ஆளுநர் கூடுதல் பொறுப்பாக எந்த மாநிலத்தில் ஆளுநராக உள்ளார் அப்படின்னா கேரளாவில் இருக்கிறவங்க தான் வந்து தமிழ்நாடு மாநிலத்தை இப்போ கூடுதல் பொறுப்பு எடுத்திருக்காங்க. 52nd கொஷின் தெலுங்கானா மாநில ஆளுநர் யாருன்னா ஆன்சர் சிவபிரதாப் சுக்லா. 53rd கொஷின் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் யாருன்னா ஆன்சர் ஜிஷ்ணு தேவ் வர்மா. 54th கொஷின் நாகாலாந்து மாநில ஆளுநர் யாருன்னா நந்த கிஷோர் யாதவ். 55th கொஷின் பீகார் மாநில ஆளுநர் யாருன்னா சையது ஹடா ஹஸ்னைன். 56th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநில முதல்வர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்தவர் யாருன்னா ஆன்சர் வந்து நிதிஷ்குமார் அவர்கள். இவர் வந்து 10th டைமாக வந்து பீகாரோட சிஎம்மாக வந்து பதவியேற்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து இவங்க சிஎம்மாக நிறைய பதவியில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்கார். என்ன காரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக வந்து ஆகிறதுக்கு விண்ணப்பித்திருக்காரு. 57th கொஷின் நிதிஷ்குமார் எந்த பதவிக்காக விண்ணப்பித்துள்ளார் அப்படின்னா ஆன்சர் மாநிலங்களவை உறுப்பினர். 58th கொஷின் நிதிஷ்குமார் எந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்தார்? ஆன்சர் பீகார். 59th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு நியூஸு 108 ஆம்புலன்ஸ் சேவை எந்த செயலி மூலமாக தொடங்கியிருக்காங்கன்னா ஆன்சர் வாட்ஸ்அப் செயலி மூலயமா. 60th கொஷின் 108 சேவை எந்த துறையை சேர்ந்தது? ஆன்சர் சுகாதாரத்துறை. 61st கொஷின் 108 சேவை பொதுவாக எந்த சேவையை வழங்குகிறது அப்படின்னா ஆம்புலன்ஸ் சேவை. 62nd கொஷின் 108 சேவையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அவசர மருத்துவ. இது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா கூட வந்து நம்ம ஆம்புலன்ஸ் வந்து அழைச்சிக்கலாம். தேங்க்யூ. நான் வந்து இப்போ மார்ச்சோட ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வீக்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு 5 வீடியோவாக வரும், மந்த்லி வரும். கடைசியாக வந்து எல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி வந்து கம்பைலேஷன் பண்ணி ஃபுல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.